பாசிட்டிவாக சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள் பங்குச்சந்தையை ஆய்ந்து அறிந்து அதில் பணம் முதலீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் ஜாஸ்தி இருக்குன்னு தெரியுது. தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளம், கர்நாடகம் இவைகளை எடுத்துக்கொண்டு ஒரு சர்வே பண்ணாங்க. அதில் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதுக்கான விகிதாச்சாரத்தை பார்க்குற போது தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் கம்மியான இடத்த பிடிக்கிறாங்க. அதையும் விட ஒரு கம்மியான இடத்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறாங்க. ஓகே. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் 2 இடத்துல ஜாஸ்தி இருக்குது. இந்த 5 மாநிலங்களில் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப ஜாஸ்தி. அடுத்தது ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டை என்னால் புரிஞ்சுக்க முடியாது. தங்கத்தில் எனக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னு கேட்டால், தங்கத்துத ஆபரண தங்கமாக இருக்குது. ஆபரணம் வாங்கிறதுக்கும் ஆபூஷணம் வாங்கிறதுக்கும் போகிற போது அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு என்னால் ஏன் சொல்ல முடியலைன்னு கேட்டால், ஆபரணம்னு வாங்க போனீங்கன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லைங்கிறோம். மறுநாளைக்கு செய்கூலி சேதாரம் இருக்குது. போட்ட பணத்தை எடுக்க வேண்டும்னு என்னைக்கானு விற்க போனோமானா அன்றைக்கி நம்ம போட்டதை விட கம்மியான விலையில தான் நம்மளுக்கு கிடைக்குது. கோல்டு விலை ஏறி இருக்குதுன்னு மேலே போட்டிருக்கோம். நம்ம விற்க போகிற போது செய்கூலி சேதாரம் எல்லாம் போக நம்ம கையில் என்ன வருதுங்கிற கஷ்டம் இருக்குது. அதனால் தங்கத்தில் பணம் போடும் மக்கள் தங்கத்தை முதலீடாக கருதி போடுகிறார்களான்னு கேட்டால் எனக்கு அதற்கான விடை சரியாக கிடைக்கல. இப்போ சிறிது நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 1980 1 லட்சம் ரூபாய் போட்டிருந்தாக்க நம்மளுடைய சென்செக்ஸில் இன்னைக்கு 6 கோடி அது தாண்டி இருக்கும். தங்கத்தில் போட்டிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது தங்கமும் வளர்கிறது. இந்த 1 லட்சம் 70 லட்சமாக ஆகியிருக்கும். விலைவாசி ஏறித்துன்னு சொல்கிற நம்ம மக்கள் 70 லட்சத்தை கொண்டு சந்தோஷம் அடைய வேண்டுமா, இல்லை 6 கோடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ரிஸ்க் ரொம்ப கம்மியாங்கிற போது அதை பார்க்கணுமா அப்படிங்கிறத மக்கள் தீர்மானம் பண்ணணும் சார்.